பஞ்சபூத ஆற்றலை உடலில் சமநிலைப்படுத்தி வாழ்விடத்தில் வெற்றி பெற விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். கருத்தரங்கு நாள் ஜூலை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. முன்பதிவு மிக அவசியம். வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற பின்னார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியம் என்ற முறையில் பொள்ளாச்சி ஆனைமலை மூலிகை சித்தர் பெருமான் அவர்கள் உங்களுக்கு மூலிகை ரகசியங்கள் சொல்லி அதன் வழியாக எப்படி நோய்களை குணப்படுத்துவது என்பது சொல்லி வந்திருக்காங்க. இந்த முறையை அவங்க சொல்ல இருக்குது காதில் ஏற்படக்கூடிய இரைச்சல், அப்புறம் செவிட்டுத்தன்மை, அது மாதிரி விஷயங்களை எப்படி சரி பண்ணுறது, அந்த மருந்தை சொட்டு மருந்து எப்படி தயார் பண்ணுறது, இந்த சொட்டு மருந்தை போட்டால் அந்த இரைச்சல், அந்த தேவையில்லாத இரைச்சல் அதெல்லாம் சரியாகும். அந்த மெத்தடை ஐயா சொல்கிறாங்க. பெருமான் சொல்கிறத முதல்ல நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கங்க. அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு. அன்பானவர்களே, மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் சொல்லக்கூடிய செய்திகளை செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்க செவிப்பறை நன்றாக கேட்கும் வல்லமை பெற்றிருக்கணும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காதில் பேரிரைச்சலாக இருக்கும், சில பேர்த்துக்கு காது வலி இருக்கும். செவிப்பறையினுடைய அந்த சவ்வு மெல்லியதாக இருக்கிறதுனால காதில் வலிக்கும், இரைச்சல் வரும். ஒரு ஒய் என்று ஒரு சங்கு ஊதனாற் போல் ஒரு காதில் சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சைடு படுத்திருந்தாலும் வலிக்கும். சில பேர் ஹெட்ஃபோன் வச்சுட்டு இயர்ஃபோன் காதில் மாட்டிக்குவாங்க, தலையில் இப்படி வச்சுட்டு மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கும் இந்த வலி இருக்கும். காற்றில் பயணம் செய்தாலும் செவிப்பறையில் விசு விசு விசுன்னு காற்று அடித்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சில பேர்த்துக்கு அந்த குளிர்ச்சி அதிகமாயிட்டால் படுக்கையிலே எந்திரிச்சுட்டாங்கன்னா தலை சுற்றும், வாந்தி வரும், மயக்கம் வரும். அதெல்லாம் போகிறதுக்கு காதுக்கு ஒரு சொட்டு மருந்து வீட்லேயே தயாரிக்கலாம். ரொம்ப எளிமையான பொருட்களை வைத்து நாம் இந்த காதுக்கு சொட்டு மருந்து தயாரிக்கலாம். ஒரு கிராம்பு, 3 கிராம் திப்பிலியும் கிராம்பு ஒன்று மட்டும் போதும். திப்பிலி 3 கிராம் வச்சுக்கலாம். இந்து உப்பு 3 கிராம், உரித்த பல் பூண்டு எல்லாம் தட்டி வச்சுக்கணும், உரிச்சிட்டு அது ஒரு 3 கிராம். பிறகு நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி, நல்ல மரச்செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் 100 மில்லி. 3 கிராம் கட்டி பெருங்காயத்தோட கட்டி 3 கிராம். ஆக இந்த பொருள்கள் தான். நல்லெண்ணெய் 100 மில்லி, ஒரே ஒரு கிராம்பு. அந்த கிராம்பை நுணுக்காமல் அப்படியே போட்டுறணும். பூண்டை நுணுக்கி இருக்கணும், திப்பிலி நுணுக்கி இருக்கணும், பெருங்காய கட்டியை நுணுக்கி இருக்கணும். மற்றபடி வாணலியில் இட்டு நல்ல சிம்மில் வச்சு தான் சூடு பண்ணணும். சூடு பண்ண சலங்கை சத்தம் போல் ஒரு சின்ன கரண்டியில் வச்சு கூட பண்ணலாம். 3 கிராம் தான். அது சின்ன தாளிக்கிற சின்ன வடைச்சட்டியாக இருக்கட்டும், அதில் போட்டு நம்ம சூடு பண்ணணும். கருக விட்டுறக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கரண்டியில் அதை வதக்கின மாதிரியே பண்ணிகிட்ருக்கணும். அப்போ பண்ணும்போது என்னாகும், ஒரு 3 to 4 நிமிடம் கழித்தால் உங்களுக்கு எல்லாமே ஒன்றிணைந்துடும். அந்த கிராம்பை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். அந்த கிராம்பினுடைய மேல் இருக்கக்கூடிய எசன்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா திப்பிலியினுடைய காரம் அதிகமாக இருக்கும். நல்லா காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இரவு படுக்க செல்லுகிற போது ஒரு ட்ராப் காதில் விட்டுட்டு வந்தால் போதுங்க. இதுதான் இயர் ட்ராப், நம்மளே வீட்டில் செய்யக்கூடியது. வீட்டில் நிறைய பேர் வரமிளகாயில் நல்லெண்ணெயை ஊற்றி விடுவாங்க. அந்த காரத்துக்கு பதிலாக தான் நம்ம திப்பிலி பண்ணுறோம். திப்பிலி 2 மிதமான காரமாக இருக்கும். நிறைய பேர் காதுக்கு எண்ணெய் விடுவாங்க, காதில் இப்படி நோண்டுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. சில பேர் பஞ்சு வச்சு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் வெறும் இது ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கலாம். அதில் பகலில் விட்டுட்டிங்கன்னா நடமாடிகிட்டே இருப்போம். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நடமாடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அந்த இரைச்சல் ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிட்டு இரைச்சலே இருக்காது. காதில் என்ன பிரச்சனை இருந்தாலும், சீல் வடிதல், காது வலி, எதுவாக இருந்தாலும், நீர் வடிதல் எல்லாமே இந்த
இயர் ட்ராப்பில் சரியாக போயிடும். ஆக இந்த இயர் ட்ராப்பை வீட்டில் தயாரிக்க முடியாதவர்கள் கவனகர்கர்ஜனை.comல இயர் ட்ராப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது விலை வெறும் 50 ரூபாய், சின்ன பாட்டில் தான். அதை வாங்கி பயன்படுத்தி செவியை பாதுகாத்து கொள்வீர்களாக. வாழ்க, வளர்க, உயர்க. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, பெருமான் காது சொட்டு மருந்து எப்படி தயார் பண்ணுவது, அந்த பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. முடியாதவர்கள் வாங்கிட்டு காதில் பிரச்சனை இருக்கவங்க அதை முறையாக பயன்படுத்தி அந்த செவிட்டுத்தன்மையிலிருந்து விடுதலையாகி நீங்கள் நலவாழ்வு வாழ வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.